தமிழக வெற்றி கழகத்தினுடைய டிவிக்குடைய கொள்கை சாங் நீங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரே ஸ்பெஷலா உங்களை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு விஜய் சார் வந்து என்ன செலக்ட் பண்ணப்போ நான் ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து ஒரு யங்ஸ்டருக்கு இருக்குன்னு அவர் ரீட் பண்ணியிருக்காருல. அப்போ நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரும் ரைட் பர்சனை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து எனக்கு அது ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு தான் நான் அதை ஒர்க் பண்ணேன். ஏன்னா இப்போ நம்முடைய கலையும் அரசியலையும் நம்மளால் பிரித்து பார்க்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய அரசியல், நம்முடைய கலை தான் நம்முடைய வாழ்க்கை. இப்படி எல்லாமே ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கும் பொழுது ஒரு பாட்டு, அது ஒரு கொள்கை பாட்டு, மக்கள் மத்தியில் என்ன வேலையை செய்யும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு 2 மாதம் ஒர்க். இது ஒரு 2 மாதம் நான் வந்து எப்படி இதை மக்களுக்கு கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். இன்னொரு அந்த பீரியட் முடிஞ்சது வந்து உண்மையாகவே விஜய் சார் தான் என்ன அதிலிருந்து வெளியேற்றார். ஆக்சுவலி நான் போய் கேட்டேன், சார் யார் சார் பண்ண போகிறேன், நீங்களே மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு பண்ண தெரியும், ஆனால் யாரும் என்னை வந்து அதை பண்ணு அப்படின்னு சொல்லலை. உண்மையாகவே அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அதை ரொம்ப எஃபர்ட் போட்டு ஐ மேட் தி சாங். அண்ட்